Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Civil Service Examination various aspects பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆல்ரெடி நம்ம வந்து Prelims Mains இது எல்லாத்த பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன புக்ஸ் படிக்க, எப்படி படிக்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜியாகிரஃபி ஆப்ஷனலில் உள்ள சிலபஸை தான் பார்ட் பை பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த ஓவர்வியூ சிலபஸை வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அது வந்து கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் இருக்கும், பார்க்காதவங்கலாம் பார்த்துங்க. அண்ட் இப்போ சாப்டர் வைஸாக நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் அதில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. அதில் ஆல்ரெடி பேப்பர் 1க்கு எல்லா சாப்டர்ஸும் முடிச்சிட்டோம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் செட்டிங், ரிசோர்ஸஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேடு. ஸோ இந்த டாபிக் கீழே என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப குட்டி சாப்டர் தான். பிகாஸ் உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டாபிக் எங்கே படிப்பீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 3ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேயே இந்த டாபிக்ஸ் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஜியாகிரபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் படித்தா போதும். ஓகே, லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெட்வொர்க்ஸ் அண்ட் தேர் காம்ப்ளிமெண்ட்ரி ரோல்ஸ் இன் ரீஜனல் டெவலப்மெண்ட். நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரயில்வே லைன், பிகாஸ் ஆஃப் இன்வென்ஷன் ஆஃப் டெலிகிராஃப் இன் டு இந்தியா. ஸோ டெலிகிராம்லாம் வந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால மொபிலைஸ் ஆக முடிஞ்சிச்சு. அதனால தான் நேஷனல் மூமெண்ட் இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு. இன்கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ நெட்வொர்க் அண்ட் தேர் காம்ப்ளிமெண்ட்ரி கோல்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி கோல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது எந்த ஒரு நெட்வொர்க்காகவே இருக்கட்டுமே, இப்போ ரயில்வே லைனே எடுத்துக்கோங்க. ரயில்வே லைனோட மெயின் எய்ம் என்ன, பீப்புளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தான். பட் அது மட்டும் தான் பண்ணுதா? ஸோ அந்த பீப்புள் வந்து ஒரு புது இடத்துக்கு போவாங்க. புது இடத்துக்கு போனோன்னா அங்கே புதுசாக வந்து அவங்க ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை அங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. அதோட மோட்டோ அது கிடையாது. பட் அந்த இடத்தோட டெவலப்மெண்ட், இப்போ இடத்த நீங்கள் வந்து ரயில்வே லைன் மட்டும் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்தோட டெவலப்மெண்ட் அதனால அஷ்யூர் ஆகுதா? இது வந்து அதோட எய்ம் கிடையாது. பட் எக்ஸ்ட்ராவாக இதுவும் நடக்குதுன்னு இருக்குல்ல. ஸோ அதுதான் தான் காம்ப்ளிமெண்ட்ரி கோல்ஸ். ஸோ அது இன் ரீஜனல் டெவலப்மெண்ட். ஸோ ரீஜனல் டெவலப் பண்ண காம்ப்ளிமெண்ட்ரி கோல்ஸ் என்னெல்லாம் இருக்குது நெட்வொர்க்னால அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் வந்து சில நெட்வொர்க்ஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க, ரோடு, ரயில்வே, வாட்டர்வே, ஏர்வே, பைப்லைன். ஸோ இதில் நிறைய டாபிக்ஸ் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸாக இருக்குது. இப்போ ரோட்வேஸ்னால் ஆப்வியஸ்லி அது பல வருஷங்களாக போயிட்டே இருக்குது, இன்னுமே போயிட்டு தான் இருக்குது, இம்பார்ட்டன்ட் தான். ரயில்வேஸும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ட் இப்போ வந்து புதுசாக நிறைய இது லான்ச் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ இருக்குது, இது தவிர மோனோ ரயில் வருது அண்ட் புல்லட் ட்ரெயின் வருது. ஸோ அதெல்லாம் வந்து டெக்னாலஜியை கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நமக்கு கொஸ்டினபிள் ஏரியா. அடுத்தது வந்துட்டு வாட்டர்வேஸை பொறுத்த வரைக்கும் சாகர்மாலா ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டு இருப்பீங்களா? ஸோ இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால அது என்னென்ன ப்ராஜெக்ட்டு, அது என்ன மாதிரி இன்டெகிரேட் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, போர்ட்டை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏர்வேஸ்க்கும் நம்ம எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா ஏர்போர்ட்டையும் வந்து எடுத்து அதை வந்து நார்மலைஸ் பண்ணி இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டராக ஏர்போர்ட்ஸ், முக்கால்வாசி ஏர்போர்ட்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கொஞ்சம் வீக்கான ஏர்போர்ட்டாக தான் இருக்குது. வீக் இன் த சென்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து அங்கே அதனால எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பெருசாக நடக்கல. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து முன்னேற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலி பைப்லைன்ஸ். ஸோ பைப்லைனை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து வித்தின் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரியோட நிறைய பைப்லைன் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஈவன் தோ இது ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் எழுதினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். பிகாஸ் இது இந்தியா ரிலேட்டட் ஆனது தானே. ஸோ இந்தியா, ஆப்கானிஸ்தான், தப்பின்னு ஒன்று இருக்குது, டர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா ஒரு பைப்லைன் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் ஒரு பைப்லைன் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு க்ரோயிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் ஆன் நேஷனல் அண்ட் ஃபாரின் ட்ரேடு. ஸோ நேஷனல் ட்ரேடில் எந்த அளவுக்கு போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஃபாரின் ட்ரேடுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மேஜர் போர்ட், மைனர் போர்ட்டுன்னு இருக்கும். மேஜர் போர்ட் வந்துட்டு 13 போர்ட்டு கிட்ட தான் இருக்கும். மைனர் போர்ட்ஸ் அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மேஜர் போர்ட்னால எவ்வளோ யூசஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதனால வித்தின் இந்தியா என்னெல்லாம் யூஸ் இருக்குது, அவுட் சைட் இந்தியா இன்டர்நேஷனல் லெவலில் என்ன அளவுக்கு யூஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி எக்கனாமிக் காரிடார் ஒன்று அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் வந்து ஒரு 5 இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்தியாவோட இப்போ ப்ரொபோஸ்டு ப்ராஜெக்ட் அது ஒன்று போயிட்டுருக்கு. அதில் வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் உள்ள எல்லா போர்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரைட் ஃப்ரம் கொல்கட்டா டு கன்னியாகுமரி கனெக்ட் பண்ணி, ஸோ அது மூலயமா இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான ஐடியாஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து லான்ச் ஆகுங்கிறது இல்லை. பட் whenever you write an answer, இது வந்து வே ஃபார்வர்டில் இந்த பாயிண்ட்லாம் எழுதிட்டு ஸோ இன்னும் நம்ம ட்ரேடை வந்து பூஸ்ட் பண்ணலாம், இன்னும் நம்ம ட்ரேடை புஷ் பண்ணலாம், இந்த மாதிரி
மாதிரியான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ட்ரேட் பேலன்ஸ். ஸோ ட்ரேட் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த பியூர்லி எக்கனாமிக் ஓரியன்டாக பார்த்துருப்பீங்களா? ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் தான். ட்ரேட் பாலிசியும் அகைன் நம்ம என்ன மாதிரியான பாலிசி ஃபாலோ பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு சர்ப்ளஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் டெபிசிட், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்ப்பீங்களா? இது எல்லாத்த பற்றியும் தான் அகைன் நீங்கள் பார்க்க போகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னா அவங்க டாப்பிக்கே வந்து கம்யூனிகேஷன் ட்ரேட் டிரான்ஸ்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிஎஸ் பேப்பர் 3லையும் இதே டாபிக் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங்க்கு நிறைய ஜோன்ஸ் வச்சுருப்பாங்க. சரி, நம்ம நாட்டில் ஒரு விஷயம் இதாகுதுன்னா, ஏதோ ஒன்று விளைவிக்கிறோன்னா அந்த இடத்த அதை வந்து அப்படியே நம்மளால் எங்கேயுமே அனுப்ப முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சின்ன ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அதை மேபி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அதை வந்து பாதுகாக்கிறதா இருக்கணும், அதை பேக்கிங் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டோட அபைட் ஆகிற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு தான் நம்மளால் எதனால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அது என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு எங்கெங்கெல்லாம் ஜோன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, எமோட் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்துட்டு டெவலப்மெண்ட்ஸ் இன் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஜிஎஸ் பேப்பர் 3ல இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் இந்த டாபிக் இருக்குது. அதே மாதிரி பிலிம்ஸில் வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸ்ன்னு ஒரு டாபிக் வரும். அட் த சேம் டைம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்து முடிச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியாதது இல்லை. கம்யூனிகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போதைக்கு 4G வரைக்கும் வந்திருக்கா, இப்போ 5Gயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்டு லெவலில் என்ன இருக்குது, நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு இட் கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமாகவும் பார்த்துக்கோங்க. அண்ட் பேசிக்காக இது வரைக்கும் என்ன பார்த்து கடந்து வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் இது உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸில் இது யூஸ் ஆகும். ஈவன் உங்களோட எஸ்ஏ பேப்பரில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டாக, முக்கியமாக கம்யூனிகேஷன் ஐடி, இது ரெண்டுத்தையும் பேஸ்டாக வந்து எக்கச்சக்கமான கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்களா. ஸோ எஸ்ஏக்கு கூட இதை உங்களால் பேக்கப் கொடுக்க முடியும், அதனால் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கம்யூனிகேஷன் ஐடியோட இம்பாக்ட் என்ன, எக்கனாமிக்கல் இம்பாக்ட் என்ன, சொசைட்டிக்கல் இம்பாக்ட் என்ன. எக்கனாமிக்கல் இம்பாக்ட்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், இந்தியா வந்து சர்வீஸ் செக்டார் மூலியமாக ஜென்ரேட் பண்ண ஜிடிபி தான் கண்டிப்பாக ஹையாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சர்வீஸ் செக்டார் தான். ஸோ கண்டிப்பாக எக்கனாமிக் லெவலில் நமக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், நல்ல சேலரி வருது. ஸோ நிறைய வந்து பார்ட்னர்ஷிப் நமக்கு கிடச்சிட்டு இருக்கு, ப்ரைவேட் செக்டார் ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு, அண்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் ஸ்கில்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சொசைட்டி ஓரியன்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இம்பாக்ட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து இம்பாக்ட்னால நெகட்டிவ் அப்படின்னு இல்லை. ஸோ பாசிட்டிவ் இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட் எதுனாலும் இருக்கலாம், அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ சொசைட்டியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. நல்லதும் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்குது இந்த ரெண்டுத்தினால. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக பேலன்ஸாக கொண்டு போகணும். அண்ட் ரிமெம்பர், நீங்கள் உங்கள் ஆன்சர் எழுதும் போது ஜஸ்ட்டு அப்படியே வந்து நீங்கள் ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் எழுதுகிற மாதிரி எழுதிக்காதீங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். ஓகே, ஸோ கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டுருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு கரெக்டான ஒரு இது எழுதணும். பிகாஸ் நம்ம வந்து ஆப்ஷன் எழுதுகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு பிஹெச்டி ஸ்காலர் லெவலுக்கு எழுத தேவையில்லை. கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சால் போதும். அண்ட் அது வந்து கொஞ்சம் ஜாகிரபிக்கல் ரிலேட்டடாக, ஸோ ஒரு நார்மலாக ஒரு கொஷனுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஜாகிரபிக்கல் ஆப்ஷனல் அப்படின்னு அப்ரோச் பண்ணும் போதும் ஒரு குட்டி டிஃபரன்ஸ் நீங்கள் கொடுங்க. டிஃபரன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. மேபி நீங்கள் உங்கள் ஜாகிரபி என்சிஆர்டியில் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்களா, அதை வச்சு நீங்கள் பேக்கப் கொடுத்தாலே போதுமானது. ஓகே, ஸோ அதுதான் அந்த டேர்ம், மற்றபடிலாம் இங்கே டேர்ம்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அடுத்தது வந்துட்டு இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நீங்கள் எங்கெல்லாம் படிப்பீங்க, ஜிஎஸ் பேப்பர் 3ல டெஃபினட்டாக படிப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸில் இது உங்களுக்கு மர்ஜ் ஆகும், பிலிம்ஸ்லையும் வந்து சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா விஷயங்களையும் மர்ஜ் ஆகுமா. ஸோ இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்ம வந்து சும்மாலாம் இல்லை, பயங்கர மாஸ் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சந்திரயான் 2 வந்து வரப்போகுது. அதே நேரத்தில் வந்து IRNSS சேட்டிலைட் ஒன்று மாற்றி ஒன்று அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ குட்னஸ் இருக்குது, எவ்வளோ பேட்னஸ் இருக்குது, அதில் இன்னும் நம்ம எவ்வளோ டெவலப் பண்ணலாம், எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சார்க் நேஷன்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. DRDOலேருந்து சில சேட்டலைட்ஸ் லான்ச் ஆகும், சில ஒர்க்கிங்ஸ் நடந்துட்டு இருக்கும், ISROலேருந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ மெயினாக வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது ISROலேருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த PSLVனா என்ன, GSLVனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் பார்த்துக்கோங்க. இது எப்படினாலும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இந்த ஜியாகிரஃபி ஆப்ஷனலுக்குலாம் நீங்கள் ஏதோ ஸ்பெஷலாலாம் பார்க்க வேணாம், எப்படி பார்த்து தான் அவங்க, பட் அதுக்கு எப்படி ஆன்சர் எழுத போவீங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக்ஸில் உள்ள எல்லாமே மேக்ஸிமம் பார்த்து முடிச்சிட்டோமா. இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே ஈஸியாக தான் இருந்ததுடா. மேக்ஸிமம்
இப்போ நம்ம பார்த்த இந்த 5 டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ரெப்பிட்டேட்டிவ் டாபிக்ஸாக தான் இருக்கும். லைக் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம இந்த ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸோட சிலபஸை வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் நமக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு 5 லெசன்ஸ் இருக்கு. ஐ நோ டிஸ்கஷன்ஸ் அ பிட் லைக் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் தட் இஸ் ஓகே பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் டூ சே மீ இந்த காமெண்ட்ஸ் பிலோ. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சே மீ ஸோ தட் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.